சம்மர் பேஸ் பண்ண ஒரு அட்டகாசமான டெசர்ட். இட்ஸ் லைக் மஸ்ட் ட்ரை. டெசர்ட்ஸ்னாலே ஒரு ஸ்பாஞ்ச் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு வரது என்னென்னா அவன் வேணும், இல்லைனா வந்து ஒரு மைக்ரோவேவ் இருக்கணும், ஓடிஜி இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பேக்கிங் யூட்டன்சில்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியுன்றதை உடச்சி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு கேக் நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே பண்ணி அட்டகாசமான ஒரு மிக்ஸ் அதுக்கு மேலே போட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரெஷ்லேஷர்ஸ்னு ஒரு டெசர்ட்ஸ் இருக்குது. அந்த டெசர்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான் இது சொல்லலாம். ஒரு மேங்கோ மில்க் கேக் பண்ணலாமா? சூப்பர், பண்ணலாம். இப்போதான் ரொம்ப உற்சாகமாக சொல்கிறேன். ஏன்னா மை ஃபேவரட். என்ன ஃபேவரட்? ட்ரெஸ்லெஷஸ் மில்க் கேக் தானே. ஸ்பெல்லிங் சொல்லு. ட்ரெஸ்லெஷஸ் ஸ்பெல்லிங் சொல்லு. வேகமா நான் பால் அங்க பாருங்க. பாரு. ஸோ இந்த ப்ராசஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிபி, குவான்டிட்டி அண்ட் ப்ராசஸ். இதுதான். இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம லூப் வார்ம், அதாவது கொஞ்சமாக வெதப்பாக இருக்கக்கூடிய பால் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் முதல்ல சேர்க்குறேன். இது வந்து ஒரு எல்லாமே கப் மெஷர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது ஒரு 1 கப்புன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பால். நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறதை விட்டுட்டு 2 மாம்பழத்தை எடுத்து, சரி, அதில் இருக்கக்கூடிய தோல் நடுவில் இருக்கக்கூடிய சீட் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அழகாக பல்ப்பு மட்டும் 2 மாம்பழத்தோட பல்ப்பு அட்டகாசமாக எடுத்து வைங்க பார்ப்போம். இந்த லூப் வார்ம் மில்கில் நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா வினிகர். நீங்கள் எக்கு சேர்க்காமல் வெஜிடேரியனில் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் கர்டில் ஆகிற மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்கணுமே. அப்போ தான் உங்களுக்கு கேக் பேக் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், இந்த ஸ்பூன் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ண போகிறோம். வினிகர் போட்டால் பால் கெட்டாதா செஃப்? கர்டில் ஆகணும். கர்டில் ஆகினதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். இது நான் ஹீட் பண்ணல, அழகாக லூப் வார்மில் இருக்க மில்கில் நான் இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் மெல்டட் பட்டர் ஒரு கிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 100 கிராம் பிளாக். அதில் வந்து ஒரு 80 கிராம் அளவுக்கு மெல்ட் பண்ணி வச்சுருங்க. அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இன்கேஸ் பிளாக் எடுக்காமல் 10 ரூபாய் பட்டர் போட்டால் எதுவாக இருந்தாலும் மெல்ட் பண்ணி போடணும். சாஃப்ட் பட்டரோ இல்லை ஹார்ட் பட்டரோ அப்படி போடக்கூடாது. ஓகேவா? மெயினாக இதுக்கு ஃப்ளேவர் தரக்கூடிய வெனிலா எசன்ஸ். அருமையான வெனிலா எசன்ஸ் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ட்ரை இன்க்ரீடியண்ட் இதை நம்ம இந்த மாதிரி ஒரு சீவரில் வச்சு சீவ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் நம்ம சீவில் வச்சு பண்ணுறது தான் பெட்டர். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. ரெண்டுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு 1 கப் அளவுக்கு ஃப்ளார். என்ன ஃப்ளார் செஃப்? ரீஃபைன் ஃப்ளார். ஏதோ இது நம்ம இதில் சீ பண்ண பார்த்து. அதுக்கப்புறம் பவுடர் சுகர் 1 கப். நீங்கள் மைதா எடுத்தீங்கன்னா 1/2 கப் வந்து நீங்கள் இந்த பவுடர் சுகரை எடுத்துக்கணும். நான் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ண பார்த்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா டக்குன்னு லம்ஸ் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதை நீங்கள் நம்ம அப்படியே பீட் பண்ணுற மாதிரிலாம் பீட் பண்ணக்கூடாது. ஜென்டலாக இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் அவசரப்பட்டு பீட் பண்ணிட்டா கேக்கு கொஞ்சம் ஹார்டாகிடும். சொன்னதுக்கு மேலேயும் செய்யக்கூடாது, சொன்னதை தாண்டியும் செய்யக்கூடாது. சொன்னது மட்டும் போட போகிறோம். நான் குப்பையில் போடுறேன்னு மட்டும் சொல்லணும். சரி, நீ முடிவு எடுத்துட்டு அதை என்கிட்ட சொல்லக்கூடாது. புரியுதா? சரி, ஓகே. ஸோ நம்ம எல்லாமே மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம எடுக்க போகிறது தான். பட் ஆனால் மிக்ஸ் பண்ண பார்த்து கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே. அதில் கொஞ்சம் பல்ப் கூட நான் பார்க்கக்கூடாது. வெறும் சீடு மட்டும்தான் இருக்கணும். கரெக்டாக எடுத்து எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வரணும். புரியுதா? ஃபோனில் வரல. கேன் ஐ யூஸ் மை டீ? அடி கொளுத்திடும் ஒன்று. கேன் ஐ யூஸ் சம் ஃபயர்னு சொல்லி கேஸில் வச்சு சுட்டு போடுவோம் ஒன்று. ஓடி போய்டு. வெரி பேட். கம் பேக். ஓ, ஸோ இப்போ நம்மளுடைய மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனி சாஸ்பேன் இல்லை உங்ககிட்ட வந்து ஹெவி பாட்டம் நான்ஸ்டிக் பேன் இருக்கணும், ஹெவியாக இருக்கணும். அப்படி ஹெவியாக இல்லைனா நம்ம பிரியாணி தம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீங்கள் கீழே வாட்டர் பாத் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு தவாவில் வச்சு தம் பண்ணிங்கனாலும் ஓகே தான். நான் எடுத்துருக்கிறது ஒரு ஹெவி பாட்டம் பேன். இந்த ஹெவி பாட்டம் பேனில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான்ஸ்டிக் பேனால் உங்களுக்கு ஆல்ரெடி நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஹெவி பாட்டம் பேன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் இல்லை பேக்கிங் பேப்பர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து கரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ணிட்டுங்க, அப்போ தான் குக் பண்ணி உங்களுக்கு டீமோல் பண்ண ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம டைரெக்டாக கேஸ்லேயே தான் குக் பண்ண போகிறோம், நோ அவன் நத்திங், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கேக்லாம் செய்ய முடியாது நினச்சிருப்பீங்களே, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த எபிசோடு மூலிமா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இங்கே நம்ம பண்ணி வச்சுருந்தாலும் மிக்சர் இங்கே பாருங்கள், க்ளோஸாக பாருங்கள், லம்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். லம்ஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அன்ஈவனாக பேக் ஆகும், ஈவனாக பேக் ஆகாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பார்த்து உங்களுக்கு ஈவனாக பேக் ஆகும். அது இல்லாமல் நம்ம இதிலே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு குக்கிங் ப்ராசஸ் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை இந்த பேனில் சேர்க்க போகிறோம். ஸோ நம்மளோட மிக்சர் எல்லாமே இதில் போட்டாலே அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற அளவுக்கு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம அழகாக என்க்ளோஸ். இந்த மூடியில் சில பேர் வந்து நீங்கள் வந்து ஹெவி பாட்டம் வச்சுருப்பீங்க, இங்கே வந்து சில இடத்துல வந்து கேப் இருக்கும், அதாவது ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டீம்லாம் போகிறதுக்காக. அந்த மாதிரி இருந்ததுன்னா சில்வர் ஃபாயில் வச்சு அதை பிளாக் பண்ணிக்கோங்க, எந்த விதமான ஹோலுமே இருக்கக்கூடாது. இல்லை நான்ஸ்டிக் பேன் வைக்கிறீங்கன்னா அதே மாதிரி ஒரு நல்ல கவர் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் தான் பாத்திரம் ஹீட் ஆகிறதுக்காக. உடனே நம்ம அதை லோ ஃப்ளேமுக்கு வச்சிட போகிறோம். வெரி சிம், அதாவது ரொம்ப சிம்மில் மினிமம் 15 மினிட்ஸ் இது குக் ஆகணும். நம்ம ப்ராசஸை ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இங்கே நம்மளுடைய கேக் பேக் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ள ஒரு ஜீவனை மேங்கோவை கொடுத்து பல்பாக சொன்னேன். அது பல்பாகச்சா இல்லை மேங்கோ அப்படியே சாப்பிட்டுச்சான்னு தான் தெரில. தப்பு செஃப், என்ன பற்றி தப்பா சொல்கிறேன். இந்த பொண்ணு வந்ததுனால அப்படி பேசல, இந்த பொண்ணு அனுப்புனாலே எனக்கு ஒரு டவுட்டு தான். என்ன டவுட் பாருங்கள், நீங்கள் நினச்சிருந்தா கூட இந்த மாதிரி அரைச்சிருக்க முடியாது உங்களால். சொதப்புனா என் பேரை போட்டுறக்கூடாது. செஃப் அரைக்க போகிற இடம் வரைக்கும் வாசனையாக வருது கேக்கில். மில்க்கு சேர்த்து தான் அதில் பியூரே பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஃபோன் அடித்தாங்க, என்ன பியூரே ஆகலைன்னு சொல்லி கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் கண்டென்ஸ்டு மில்க். நம்ம வந்து இது வந்து ஒரு மேங்கோ மில்க் கேக் மாதிரி தான் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே கேக் ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்போ நம்ம அந்த ஒரு மேங்கோ ஃப்ளேவர் மில்க் ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி குழந்தைங்க இருக்க இடத்துல கண்டென்ஸ் மில்க்லாம் கண்ணில் காட்டாதீங்க, செய்கிறதுக்குள்ளே சாப்பிட்ருவாங்க. எப்படிமா சிங்கப்பூர் பொருளாக வளர்ச்சியாமா? எனக்கு புரியலமா. அவனா இவர் அங்கேயே பஸ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. போதும், நிறைய சுகர் போடாதீங்க, கொடுங்க நான் வச்சுக்கிறேன் வரமா. ஸோ நம்ம த்ரெஷ்லெஷஸ் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மில்க் அதில் போடுவாங்க. இதில் நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து மில்க், கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் க்ரீம். ஓகே ஓகே, என்ன புரியுது? மில்க், கண்டென்ஸ் மில்க், ஃப்ரெஷ் க்ரீம், மூணுமே எனக்கு பிடிச்சது. இந்த மாதிரிலாம் செய்யுங்க செஃப், அப்போ தான் நான் சின்சியராக கிளாஸ் படிப்பேன். வேணான்ற நீ சின்சியராக கிளாஸ் படிக்கூடாது, எவ்வளோ நாள் இந்த மாதிரி டிஷ்லாம் செய்யலை. ஷர்ட் மில்க் இதுவாது ஒழுங்காக ஊற்று. கொடுங்க, எவ்வளோ ஊற்றணும்? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று, நான் சொல்கிற வரைக்கும். புரியுதா புரியலையா? புரிஞ்சு நல்லா பண்ணுங்க, கை விடாம பண்ணுங்க, அப்பதான் கட்டி வராது. நீ தான் அதை கட்டி போட்டுட்டே ஆல்ரெடி போட்டுட்டு கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், துப்பி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ட்டு. நான் தான் சொல்றேன், ஒரு பேக்கிங்கோட ஃபர்ஸ்ட் மெத்தட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும். அது பண்ணாம என்ன பண்றீங்க? ஒன்ன முதல்ல ஃபில்டர் பண்ண வேண்டிய இந்த கிளாஸ்ல இருந்து. இப்போ மெயினான விஷயம் சொல்லுங்க. இதில் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கிறதுனால மேங்கோட ஸ்வீட்னஸ் இதெல்லாம் சேர்த்து அதுவே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் சுகரையும் சேர்த்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ கண்டென்ஸ் மில்கே போதும், சுகர் டேஸ்ட் வேணாம்னா? சுகர் இஸ் டோட்டலி ஆப்ஷனல். நம்மளுடைய பேலட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை தனியாக டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம், நோ இஷ்யூஸ். பண்ணவா? இது பத்திரமா எடுத்து வச்சு அந்த சரி பண்ணுங்க. கேக் என்ன ஆனாரு நான் பார்த்துக்கிறேன். சரி. ஸோ 15 மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ணால்
நம்மளுடைய ஸ்பஞ்ச். ஓ மை காட், வாவ் செஃப் தட்டு இட்லி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ஏர் பபுள்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம பண்ண போகிற லிக்விடை நல்லா உள்ளே இழுத்து சூப்பர் டேஸ்டியாக ஆக்க போகுது. இதை நம்ம இப்போ டீமோல் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று இந்த பொண்ணு இப்படி பண்ணி வச்சிருக்கு. ஹலோ, அதை வை, இதை போய் க்ளீன் பண்ணிட்டு வாங்க போங்க. ஓகே கொடுங்க, வந்துடுறேன் இருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க என்ன விட்டுட்டு. அந்த எடுத்து வச்சிருந்த ரேஷியோவே கரெக்டாக இருக்கும். அதே கண்டென்ஸ் மில்கை நம்ம ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். அந்த பொண்ணு இருக்கு நல்லா சேர்க்காம விட்டேன், ஏன்னா அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தா. இப்போ கண்டென்ஸ் மில்க் சேர்த்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் சுகர், அவ்வளோதான். அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மிக்ஸ். எஸ் மே கமின். வந்துட்டியாமா அதுக்குள்ள? செஃப் என்ன முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி கண்டென்ஸ் மில்க் எடுத்து ஊத்துறப்பே வந்துட்டேன் செஃப். ஃபர்ஸ்ட் பிஹேவியர் செஃப். அந்த கண்டென்ஸ் மில்க் நீ எப்படி இருந்தாலும் விட மாட்டேன்னு தெரியும், அதனால தான் போனியாதே லாஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் மெயின் ஸ்டெப், we going to take out our ஆலப்பர். நல்லா இதை ஏன் இதில் வைக்கிறீங்க? ஒரு தட்டு கொடுக்குறேன். என்ன பண்ணுறீங்க? போயிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. ஓகே ஓகே செஃப், வெரி நைஸ் கொழுக்கட்டை. கேக்கை அழகாக பேக் பண்ணி வச்சுருக்கோம். எப்போதுமே இந்த மாதிரி பேக் பண்ணிங்கன்னா அது டெம்பரேச்சர் உங்களுக்கு சில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ நம்மளுக்கு குயிக்காக வேணுன்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். நீங்கள் நார்மலாக வந்து அது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு அது நல்லா சில் ஆனதுக்கப்புறம் எடுத்து அதை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே சைட் பை சைட் குயிக் அண்ட் ஈஸியாக ஜஸ்ட் வித் 2-3 இன்க்ரீடியன்ஸோட இந்த பொண்ணு கூட செய்கிற அளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் செய்கிறீங்களா? எஸ் ஓகே. என்ன எஸ் ஐ ட்ரை. என்ன ஐ ட்ரை? நான் செய்கிறேங்க, வாங்க செய்வோம். மேங்கோ பெனகோட்டா சொல்லு. மேங்கோ அணுகோண்டாவா? இப்போ மில்க் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, மில்க் வச்சுருக்கோம். எஸ், சுவிட்ச் ஆன் த ஃபயர். எஸ் ரெடி. மேங்கோ பியூரே நான் இங்கே வச்சுருக்கேன். முன்னாடி நீங்கள் அரைச்சி வச்சிங்களா, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சது. ஸோ இதை நாம் இதில் சேர்க்கணும். சேருங்க பார்ப்போம். சேர்க்க சேர்க்க நீங்கள் கலக்கிறது மட்டும் தான் பண்ணுவீங்களா? ம். செஃப் இதை பார்த்தா சின்ன பசங்க கொடுக்குற பருப்பு சாதம் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் கொஞ்சமாக சுகருக்கு அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க். எங்கே சேரு பார்ப்போம். ஒரு கையில் கலக்கணும், ஒரு கையில் சேர்க்கணும். ப்ராசஸ் ஸ்டாப் ஆகக்கூடாது, ரெண்டும் ஒரே டைமில் நடக்கணும். கிண்ணத்தை போட்டுற லாஸ்ட் எடுத்துக்கலாம். எவ்வளோ மில்க்? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? செஃபோ மித்தவங்க பேச்சு கேட்காதீங்க நீங்கள். நான் என்ன ஒரு கையில் அது மிக்ஸ் ஆகினே இருக்கணும், ஒரு கையில் அதை போட்டுக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் ஆகணும், மிக்ஸ் பண்ணிட்டே ஊற்று. ஸ்லோவாக அவ்வளோ ஊற்றக்கூடாது, ஸ்லோவாக ஊற்று, மொல்லமாக ஊற்று. மிக்ஸ் பண்ணிட்டே இரு. என்னம்மா ஒரு டிஷ் பண்ணுறதுக்குள்ளே இப்படி பண்ணுறியம்மா? என்னம்மா நீ என்ன தெரியுது உனக்கு? அருமை என்னன்னு எனக்கு என்ன தஞ்சாவூர் கிடுக்கிட்டு அடிக்கிற ஒழுங்கா பண்ணு. ஒரு 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ். ஓகே, மேலேயும் போகக்கூடாது, கீழே போகக்கூடாது. 2 ட்ராப்னா ட்ராப் ஊற்றக்கூடாது. ஏன் மிக்ஸ் பண்ணுறது நிறுத்தின? இதான் ஊற்றிடுச்சு. இந்தாங்க ஊற்றுறீங்கன்னா யார்? நான் இப்போ நான் வெயி நீ செஃப் நீங்கள் இந்த டிஷ்ஷுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நான் இதில் சோள மாவை கலந்து வச்சுருக்கேன். என்ன மாவு? கார்ன்ஃப்ளவர் மாவு. எஸ், ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி டக்கு டக்குன்னு ஊற்றுவேன். ஊற்றுங்க கமான். இங்கே கை மட்டும்தான் அது ஸ்பீடு இதுவால் மிக்ஸ் பண்ணே இருக்கணும். நிற்காதீங்க, ஊற்றுங்க, நான் கிளறிடுவேன். சீக்கிரம் சீரியஸாக தான் சொல்கிறேன். லம்ஸ் ஆகிடும் அப்புறம். ஸ்பீடா பத்தலை. செஃப் கொஞ்சம் கம்மியாவது வைக்க, முட்லியாக வருது. செஃப் போனால் போட்டு விடுங்க. இன்னொரு ஜூஸே எனக்கு வேணாம், மேங்கோ ஜூஸ். பாயிலிங் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ ஊற்றி செட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஓகே, பழி வாங்கிட்டீங்க செஃப் என்ன. இதில் ஊற்று. ஓகே, ஸோ ஃபைனலி எஸ், இந்த மிக்சர் ரெடி. மை மேங்கோ பால்கோவா இஸ் ரெடி. வாவ் சூப்பர் செஃப். என்னோட கை பட்டதுமே அங்கே பாருங்க, அந்த ரெசிபியே மேஜிக் ஆயிடுச்சு. போ ஃப்ரிட்ஜில் வை. போ டக்குனு ஓடி போய் ஃப்ரிட்ஜில் வை. ஓடு மீதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யூ சே கெட் அவுட். இதை எடுத்துகிட்டு போ கையில். இன்னொரு பவுலில் ஊற்றி எதையும் செட் பண்ணி வை. போ, அதுக்குள்ளே நான் கேக் அசம்பிள் பண்ணுவேன். ஓகே, ஸோ நாம் ஆல்ரெடி வந்து பேக் பண்ண கேக் பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரெடியாக இருக்குது. இதை நம்ம அழகாக கட் பண்ணி இந்த டிஷ்ஷில் போட்டு நிறைய நம்ம பண்ண லிக்விடை மேலே டாப் அப் பண்ண போகிறோம். கட் பண்ணிக்கலாமா?
ஸோ இப்போ வந்து இந்த பட்டர் பேப்பர் மேலே இருக்கக்கூடிய லேயர் கொஞ்சம் பேர்னாக இருந்தால் அது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஷ் அழகாக நம்மளுடைய இதில் போகிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இதையும் நம்ம சோக் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம செஞ்சிருக்க லிக்விட் இதில் போட்டு நல்லா அதை ஊற விடணும். ஊற விட அது பயங்கர டேஸ்டியாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லிக்விடை மனம் போல் நிறைய ஊற்றலாம். ப்ளஸ் இதுக்கு அழகாக ஒரு கார்னிஷ், அதுவும் மேங்கோ வச்சு ஒரு கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மாம்பழத்தை நான் அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அப்படியே டாப்அப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றோம். இதுவே நீங்கள் வந்து ஒரு 2 hours ஊற விட்டிங்கன்னா, இல்லை மினிமம் அந்த ஓவர் நைட்டாக அழகாக நீங்கள் இதை செஞ்சு ரெஃப்ரிஜரேஷனில் ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக சோக் ஆன உடனே மறுநாள் லஞ்சுக்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ மை காட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம அழகாக கார்னிஷ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் சும்மா டெக்கரேஷனுக்காக உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் மேங்கோ மில்க் கேக் ரெடி. ஸோ ஃபைனலி நம்ம பெனகோட்டா எடுத்துகிட்டு போன ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம் கம் கம், உங்களுக்கு அதான் வெயிட்டிங். பெனகோட்டாவை எடுத்துட்டு வந்த அனகோண்டா லேடி அனகோண்டா காமெடிலாம் இல்லையே, எனக்கு பிடிச்சிருக்கு செஃப். என்ன வரதுக்குள்ளே எதை பண்ணி வச்சிருக்கீங்க? எஸ் ஆஃப் கோர்ஸ், ஸ்பாஞ்ச் கட் பண்ணியாச்சு, போட்டாச்சு. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த ஓகே என்னது ஓகேண்ணா செஞ்சு என்ன வச்சுருந்தோம் சொல்லு. ட்ரஷ்லஷியஸ் மாதிரி மேங்கோ மில்க் கேக். ஓகே, நம்மளுடைய டிஷ் இப்போ 2 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.